ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் உங்களோட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன். ஸோ, நீங்க இந்த மாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்டின்னா, ரீசென்ட்டா என்னோட பர்த்டே வந்துச்சு. அதுக்கு நான் வெளிய போனேன். ஸோ, தனியா தான் போனேன். நான், என்னோட பேபி நாங்க மட்டும் வெளிய போயிட்டு, ஆ கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போனோம். ஹஸ்பண்ட கூப்பிட்டதுக்கு அவங்க வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. ஸோ மாலுக்கு தான் போனேன். எப்பயுமே ஹஸ்பண்டோட போயிட்டு இந்த வாட்டி தனியா போம்போது எனக்கே கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. ஏன்னா பேபிய பார்த்துக்கோமா, வெளியவும் போய் என்ஜாய் பண்ணணும். பேபியும் அந்த டைம் கரெக்ட்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். பட் அன்னைக்கு வந்து நான் போயிட்டு என் பேபி விளையாண்டாங்க. அதுக்கான விளையாடும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் அது எல்லாமே நானே தனியா பே பண்ணிக்கிட்டேன். அ எனக்கு பிடிச்சதையும் நான் வாங்கி சாப்பிட்டேன். அவங்களையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ லைஃப எனக்கு பிடிச்ச மாரி அந்த ஒரு நாள் நான் வந்து ஜாலியா இருந்தேன். ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இந்த மாரி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் போணும்னு தோணுச்சு. போய் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதே மாரி ஒவ்வொரு வாட்டியுமே ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன். இப்ப நான் தனியா போய் அ இண்டிபெண்டன்ட்டா போய் தனியா என்னோட இந்த இதெல்லாம் பார்க்கும்போது, என்னென்னலாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு. ஸோ, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, அப்பப்போ உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா, லைஃப் ரொம்ப ஷார்ட் தான். நம்மளுக்கு புடிச்சத நம்ப தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும்.